பட்டம் வென்றிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி ஆர்சிபி அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கடந்த மார்ச் மாதம் 19வது ஐபிஎல் தொடர் தொடங்கிச்சு. சுமார் 2 மாத காலம் நடந்த ஐபிஎல் தொடர் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்னைக்கு நடந்துச்சு. இறுதிப் போட்டியில குஜராத் மற்றும் பெங்களூரு அணிகள் தான் மோதினாங்க. இந்த போட்டியை பார்த்தோம்னா ஆர்சிபி அணி தான் டாஸ் வின் பண்ணுச்சு. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணியோட கேப்டன் ரஜத் பட்டிதார் பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு. இதன்படி முதல்ல குஜராத் அணி பேட்டிங் ஆனாங்க. ஆரம்பம் முதலே குஜராத் அணிக்கு தடுமாற்றம் தான். அந்த தொடர் முழுக்க அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஓப்பனிங் கொடுத்த சாய் சுதர்சன் மற்றும் கேப்டன் சுப்மன் கில் இன்னைக்கு ஒரு தடுமாற்றத்தோட விளையாண்டு சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாங்க. அடுத்து பட்லரும் மிக குறைவான ரன் ஆட்டம் இழக்க அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து குஜராத் அணி தடுமாறிச்சு. இறுதி வரைக்கும் அந்த அணியால ஆக்சலரேட்டே பண்ண முடியாம 20 ஓவர் முடிவுல பார்த்தோம்னா வெறும் 155 ரன் தான் எடுத்துச்சு. குறிப்பா இந்த அகமதாபாத் மைதானம் பேட்டர்களுக்கு ரன் குவிப்புக்கு சாதகமான ஒரு மைதானம். அந்த மைதானத்துல ஒரு அபவ் பேரே ஒரு 200 அப்படிங்கிற இருக்கிறப்ப இறுதிப் போட்டியில குஜராத் அணி 8 விக்கெட் இழப்புக்கு வெறும் 155 ரன் தான் எடுத்துச்சு. அப்பவே இந்த போட்டி ஒரு தரப்பா தான் முடியும், ஆர்சிபிக்கு தான் சாதகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது போலவே தான் ஆர்சிபி அணி அடுத்து 156 ரன் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஆண்டுச்சு. அந்த அணிக்கு பார்த்தோம்னா குறிப்பா தொடக்க வீரரான வெங்கடேஷ் ஒரு சிறப்பான தொடக்கம் கொடுத்தாரு. அவர் குவிக் ஃபயர் ஸ்டார்ட் கொடுக்க விராட் கோலி அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணி இப்ப பார்த்தோம்னா வெறும் 18 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்கு. 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இரண்டாவது முறையா கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு இதே மைதானத்துல பஞ்சாபை வீழ்த்தி ஆர்சிபி அணி முதல் முறையா 18 ஆண்டுகள்ல முதல் முறையா கடந்த ஆண்டு கோப்பையை வென்றுச்சு. இப்ப இரண்டாவது முறையா கோப்பையை வென்று கோப்பையை தக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த தொடர்கள் ஐபிஎல் கோப்பையை வென்ற 3வது அணி அப்படிங்கிற பெருமையும் பெங்களூரு அணிக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி 2010-11 மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை அணி அடுத்தடுத்து கோப்பையை வென்றுச்சு. 2019-20 ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் கோப்பையை வென்றுச்சு. இப்போ 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுகள்ல ரஜத் பட்டிதார் தலைமையிலான ஆர்சிபி அணி கோப்பை வென்றிருக்கு. இந்த இறுதிப் போட்டியோட நாயகனே பார்த்தோம்னா விராட் கோலி தான் சொல்லலாம். ஒரு சேஸ் மாஸ்டர்னு விராட் கோலி எல்லாரும் வர்ணிப்பாங்க. இறுதிப் போட்டிலையும் அவர் ஒரு சேஸ் கிங்கா தான் இருந்திருக்காரு. 75 ரன்கள் 42 பந்துகள்ல 75 ரன்கள் விளாசி இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காம ஆர்சிபிக்கு வெற்றி தேடி தந்திருக்கிறாரு. குறிப்பா தொடக்க வீரர் கிளம்புறாங்க வெங்கடேஷ் 16 பந்துகள் 32 ரன்கள் அடிச்சாரு. அவருக்கு பக்கபலமா விளையாட கோலி இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காம 75 ரன்கள் குவிச்சு ஆர்சிபிக்கு இரண்டாவது கோப்பைக்கும் வழிவகுத்திருக்காரு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா முன்னொரு காலத்துல ஆர்சிபி அணி கோப்பையே வெல்லாதப்பெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் அந்த அணி மேல வைக்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னா எந்தவித கோப்பையும் இல்லாம இருந்த அணி அப்படிங்கிற 18 ஆண்டுகளுக்குள்ள முதல் முறையை வென்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கோப்பையும் இல்லாம இருந்த அணி அப்படின்லாம் விமர்சனம் வைக்கப்பட்ட இப்ப பேக் டு பேக் டிராஃபி வின் பண்ணி ஒட்டுமொத்த பெங்களூரு ரசிகர்களையும் அந்த அணி வீரர்கள் உற்சாகம் அடைய வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த பெங்களூரும் ஒரு உற்சாக கொண்டாட்டத்துல தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைய போட்டியில பார்த்தோம்னா அகமதாபாத் மைதானம் முழுக்கவே அந்த சிகப்பு நிற வண்ணக்கொடி அவங்களோட சிகப்பு நிற வண்ணக்கொடி தான் பறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹோம் டீமான குஜராத்தை விட அதிக அளவு சப்போர்ட்டர்ஸ் பெங்களூரு அணிக்கு தான் வந்திருந்தாங்க. அதை நம்ம மைதானத்துல அந்த காட்சியில பாக்குறப்பே தெரியும். ஒட்டுமொத்த பெங்களூரும் இப்ப இந்த வெற்றியை மீண்டும் ஒரு முறை கடந்த ஆண்டும் கொண்டாடினாங்க. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றியோட நீட்சி தொடர வழியா திரும்பி கொண்டாடுற ஒரு இதுதான் கேப்டன் ரஜத் பட்டிதார் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம குறிப்பா பார்த்தோம்னா முன்பு சொல்லுவாங்க ஒரு அணி ஒரு அணியை எதிர்த்து விளையாடுறதுக்கு தான் மற்ற எல்லா அணிகளும் போராடுது ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முன்னாடி சிஎஸ்கே சொல்லுவாங்க. இப்ப அந்த பெருமை பெங்களூருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கமான ஒரு அழுத்தமான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த தொடர் முழுக்க கொடுத்து தொடர்லயே பார்த்தோம்னா லீக் சுற்றுல குறிப்பா 9 போட்டிகள்ல பெங்களூரு அணி ஜெயிச்சாங்க.
அடுத்த ஒரு 5 போட்டிகள் தோல்வி அடைந்தாலும் 9 போட்டிகளை ஜெயிச்சு புள்ளிப்பட்டியலையும் முதலிடம் பிடிச்சாங்க. குஜராத் அணி இந்த தொடர்ல வந்து சிறப்பாக விளையாண்டு புள்ளிப்பட்டியல அவங்க 2ஆம் இடம் பிடிச்சு முதலாவது குவாலிஃபையர்ல வந்து குஜராத் தான் வந்து பெங்களூர் வந்து சுலபமா வீழ்த்துனுச்சு. இப்ப இறுதி போட்டிலையும் வந்து குஜராத் திரும்பி வந்து வீழ்த்தி ஒரு 5 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றியை பெற்று 2வது முறையாக கோப்பை வசப்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த பெங்களூர் ரசிகர்களும் இந்த வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.